உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் விடுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளின் அவசர ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் எழிலரசு, மேனகாதேவி மோகன், வழக்கறிஞர் மதியாதவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகிற மார்ச் மாதம் 9ஆம் தேதி காஞ்சிபுரம் வருவதை ஒட்டி தலைவர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மாவட்ட பொருளாளர் டெல்லி, மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன், காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தின் ஒன்றிய செயலாளர் சத்யா, தனகோபி, ஜார்ஜ் வளவன், குரு வளவன், தினேஷ், வழக்கறிஞர் அசோக் குமார், வடக்கு மாவட்டத்தின் இன்பசேகரன் மற்றும் மாநகர் மாவட்டத்தின் நகர் பாலாஜி, வினோத்குமார், ஞானம், உதயகுமார், லெனின் பாரதி, செவிலிமேடு ரமேஷ், விஜயன், ஜேம்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகிற 9ஆம் தேதி காஞ்சி மாநகரத்துக்கு வருகை தர உள்ளார். அவரை அழைத்து சென்று மாவீரன் கவிரசன் வீட்டிற்கு ஆறுதல் வழங்கி அந்த குடும்பத்திற்கு நிதி வழங்க உள்ளோம். அது மட்டுமல்லாமல் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகிற வரவேற்பை 3 மாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பாக வரவேற்று 60 அடி கொடிக்கம்பத்தை 10 இடத்தில் ஏற்றி வைத்து மிக பிரம்மாண்டமான அளவிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வரவேற்பதென இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவது குறித்தும் மற்றும் கூட்டத்திற்கு திரளான பேர் பங்கேற்று தலைவர் எழுச்சி தமிழருடைய வரவேற்பை சிறப்பாக வரவேற்கும் என்கிற ஒரு தீர்மானத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். அதற்காக இன்றைக்கு அவசரமாக கூட்டப்பட்ட கூட்டத்திற்கு அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இங்கே வந்திருந்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள வடக்கு மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விசிக வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்வது, ஈரோடு வடக்கு மாவட்டத்தில் அதிகப்படியான முகாம்களை கட்டமைப்பது, உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பொன்னரசு, மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் கிருஷ்ணன், பவானி நாகராஜ், முடியரசு, ஸ்டெல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் போஸ்டர் ஒட்டிய அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாறன், மாவட்ட செயலாளர் பாண்டியன் கார்த்திக் ஆகியோரை கைது செய்ய கோரி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மணவாளன், விவசாய பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் பசுமை வளவன் தலைமையில் ஏராளமானோர் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி நிர்வாகத்தை கண்டித்தும் கூலி தொழிலாளி சுரேஷின் உயிரிழப்புக்கு காரணமான உளுந்தூர்பேட்டை தனியார் இரும்பு கடை உரிமையாளரை கைது செய்ய கோரி பலமுறை புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்யாத காவல்துறையை கண்டித்தும் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை தடுத்த காவல்துறையினரை கண்டித்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய
ஒன்றிய செயலாளர்கள் குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலசிங்கம், திருநாவலூர் ஒன்றிய செயலாளர் வெற்றி முரசு, நகர தொகுதி துணை செயலாளர் லெனின், நகர செயலாளர் வசந்தன், நகர பொருளாளர் தீந்தமிழன், துணை செயலாளர் கோவேந்தன், மாவட்ட அமைப்பாளர் கலையரசன், அன்பு, ஒன்றிய நிர்வாகிகள் திருநாவலூர் ஹரிகிருஷ்ணன், அன்பு, பூசைமணி, கூவாகம் பெரியசாமி, தட்சிணாமூர்த்தி, இளையராஜா, மணி, கருவாடு ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் நடைபெற்று வரும் வழக்கறிஞர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை ஆதரித்து மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் மூத்த வழக்கறிஞர் அன்பழகன், மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் அருள் ஜோசப், மாதவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சமத்துவ வழக்கறிஞர்கள் குருசாமி, ராஜேந்திரன், பாஸ்கரன், ஐயப்பன், பொன்ராஜ், மெய்யப்பன், சக்திவேல், பாண்டியன் முத்து, குடியரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மொழியாகவும் அறிவிக்க கோரி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 348 உறுப்பு 2 உடனடியாக இந்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு சென்னையில வழக்கறிஞர்கள் நடத்துகின்ற சாகுமுறை பட்டினி போராட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டிருக்கும் விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் முன்னெடுக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் இயக்கமாக தோழமை அமைப்பை சேர்ந்த தோழர்கள் பங்கெடுத்து இந்திய அரசுக்கு தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட நீதிமன்றங்களில இந்தியை அலுவல் மொழியாக ஆக்கியிருக்கின்ற வேளையில ஓரவஞ்சனையாக ஒளிப்போர் காலத்திலிருந்து தொடர்ந்து குரல் எழுப்புகின்ற ஒற்றை கோரிக்கையான உயர்நீதிமன்றத்திலே தமிழை அலுவல் மொழியாக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்றாத ஒன்றிய அரசை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வன்மையாக கண்டிப்பதோடு உயர்நீதிமன்றம் சென்னையில நடைபெறுகின்ற அந்த பட்டினி போராட்டம் வெல்ல வேண்டும். உடனடியாக அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்கள் பெருமக்களும் மக்கள் இயக்கமும் சேர்ந்து அந்த மாபெரும் போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உடனடியாக ஒன்றிய அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அன்னை தமிழை உயர்நீதிமன்றத்திலே அலுவல் மொழியாக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் 148 கீழே உடனடியாக அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களிலே அந்தந்த மாநில மொழிகளிலே அலுவல் மொழியாக்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வேண்டுகோள். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,